வணக்கம். கதை கேளுங்க. இந்த கதை வந்து ராஜஸ்தான் பக்கம் வந்து இந்த உள்ளூர் வாசிகள் சொல்லிக்கிற கதை. இந்த கதை வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து வைத்தியம் பார்க்க எந்த ஒரு வசதியும் கிடையாது. அந்த ஊருக்கு புதுசாக ஒரு வைத்தியர் வராரு. அப்போ அந்த ஊருக்காரவங்கலாம் சொல்கிறாங்க, பரவாயில்லையே நம்ம ஊருக்கு வந்து ஒரு வைத்தியர் வந்துட்டாரு, இனி யாருக்கு என்ன உடம்பு முடியலனாலும் இவர்கிட்டயே பார்த்துக்கிடலாம், அப்படி ஒரு வைத்தியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வைத்தியர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. வைத்தியர் கதவை திறந்து பார்க்குறாரு. ஒரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு அப்படியே முகத்தெல்லாம் காட்டாமல் அப்படியே ரொம்ப ஓரமாக வந்து நிற்கிறா. வைத்தியர் கேட்குறாரு, யாரும்மா நீ, உடம்பு கிட முடியலையா அப்படின்ட்டு. நான் நல்லா தான் இருக்கேன், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். யாரும் இல்லையே வீட்டில், யாரும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான், அவங்களுக்கு சரியாக காது கேட்காது, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணு சொல்கிறா, நான் வந்து என் மாமியார்கிட்ட பயங்கர சித்திரவதை அனுபவிச்சிட்ருக்கேன். அப்புறம் என்னால் தாங்க முடியல. ஒரு சில நேரத்துலலாம் எனக்கு தோணும், ஏதாவது உங்களை பண்ணிடலாமான்ட்டு. ஆனால் நான்ல ஜெயிலுக்கு போகணும். அதனால் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்னம்மா சொல்லு. எப்படியாவது எங்கள் மாமியார் செத்துறணும், ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருந்தால் சொல்லுங்களேன். அவர் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை பார்த்தார். சரி, நான் சொல்கிறேன், ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ நீ அதை அப்படியே செயல்படுத்திட்டு வரணும். சரி, நான் அப்படியே செய்கிறேன். உங்கள் மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? வலி அந்த மாதிரி? ஆமாம் ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த கிளவி கால் வலிக்குதுன்னு என் உயிரை காலமுக்குன்னு உயிரை வாங்கிடும். அப்படியா? சரி, இந்த தைலத்தில் விஷம் கலந்து இருக்கு. இந்த தைலத்தை வந்து 6 மாதத்துக்கு நீ தேய்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷம் அந்த உடம்புல சேரும். யாருக்கும் தெரியாது, அவங்களா இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாரும் நினச்சிடுவாங்க. அப்படிங்களா? இது வெளியில் தெரியாதா? தெரியவே தெரியாது. ஆனால் நீ வந்து சிரித்த முகத்தோட அவங்கள சந்தோஷமாக நீ இந்த தைலத்தை தேய்ச்சி விடணும். அவங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு நாளும் நடந்துக்கக்கூடாது. அப்போனா இந்த விஷம் வேலை செய்யாது. சரிங்க ஐயா, கொடுங்க, நான் அதை அப்படியே வந்து நடைமுறைப்படுத்துகிறேன். வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, இன்னொரு அம்மா வந்துச்சு. யாருங்க, என்ன உடம்புக்கு? அதே கதை அப்படியே. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வாட்ச மருமக தான் எனக்கு சரியில்லை, அவளை எப்படியாவது. புரிஞ்சிருச்சு, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்கள் வந்து அவங்கள கொல்லணும், ஆனால் அவள் இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, அதானே? ஆமாம், எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க. சரி, வாங்க. உங்கள் மருமகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தலைவலின்னு உயிரை வாங்குவா. இந்தாங்க, இந்த தைலத்தை அவங்க தலையில் தேய்ச்சி விடுங்க. சந்தோஷமாக தேய்க்கணும், அவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறணும். அப்போ தான் இது 6 மாதத்தில் வேலை செய்யும். சரி, வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக தலையில் இந்த அம்மா மசாஜ் பண்ண மருமகளுக்கு, அந்த அம்மா காலை தேய்ச்சி விட்டு காலை அமுக்கி விட்டு தூங்க வைக்க, ஒருத்தர் சந்தோஷமாக வேறு பார்த்துக்கணும்ல. அத்தை டீ வேணுமா? இந்த அம்மா. மருமகளே, எனக்கு கால் அமுக்கி விட்டது போதுமா, நீ போய் தூங்குமா? இந்த அம்மா. இப்படியே 6 மாதம் நெருங்கி வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு கால் வலி எல்லாம் சரியாயிருச்சு. அந்த பிள்ளைக்கு தலைவலியும் சரியாக போச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசம் வந்துருச்சு. மருமக ஓடுறா வைத்தியர்கிட்ட. வைத்தியரே, நான் தப்பாக எங்கள் மாமியார் இறக்கணும்னு வந்து உங்ககிட்ட தைலம் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் மாமியார் இறந்துடக்கூடாது, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. என்னம்மா சொல்கிற? 6 மாதம் ஆக போதேம்மா, விஷம் நேரம் உடம்புல பரவி இருக்குமே. ஐயோ, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. என் மாமியார் எனக்கு வேணும். சரி, இப்போயாவது மனசு திருந்துனியே, இந்த தைலத்தை இன்னும் 6 மாதம் தேய், சரியாயிருவாங்க. அதே சந்தோஷத்தோட. சரிங்க ஐயா,
ஒன்றும் ஆகாதே, 6 மாதம் ஆகும் விஷத்தை எடுக்கிறதுக்கு. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் மாமியார் சேம் அதே கதை. ஐயா ஐயா, என் மருமக ரொம்ப நல்லவளா இருக்கா, என்னை அப்படி பார்த்துக்கிறா, அவ தைலம் தேய்ச்சி விட்டதில் என் கால் வலியெல்லாம் பறந்து போயிருச்சு, என்னை என் பொண்ணு கூட இப்படி பார்த்துக்கிட்டது இல்லை, என் மருமக எனக்கு வேணும் ஐயா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். சரிம்மா, அந்த தைலத்தை அதே மாதிரி 6 மாதம் தேய் உன் மருமக தலையில், ஒன்றும் ஆயிராதே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் வெளியில் வரணுன்னா இன்னும் 6 மாதம் தேய்க்கணும். கொடுத்து விட்டுட்டார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவங்க அம்மா கேட்டாங்க, ஏப்பா நீ எப்பவும் இந்த மாதிரி யாருக்கும் விஷம்லாம் கொடுக்க மாட்டியே, என்னப்பா கதை? இல்லைம்மா, நான் அப்படி யாருக்கும் விஷம்லாம் கொடுக்கலம்மா, அதில் இருந்தது தலைவலிக்கு இருந்த மருந்தும் கால் வலிக்கு இருந்த மருந்தும் தாம்மா. இவங்க வலியும் அவங்க வலியும் சரியானோன்னு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்திருக்குமா அப்படின்னு அவர் சொன்னார். நிறைய விஷயங்கள் அப்படிதான், நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க நமக்கு நேரம் இல்லை, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இடைமறித்து பேசுவோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் தனிமைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசனை வருது. எல்லாம் அன்பாக உட்காந்து ஒருத்தவங்க ஏதாவது சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து கேட்டு பாருங்களேன், பாதி வலி அதுலேயே சரியாயிடும். வாழ்க வளமுடன்.